Hello friends, welcome to TamilTech tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா Python கோட் மூலமா ஒரு Word document எப்படி கிரியேட் பண்றது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Python கோட் மூலமா ஒரு Word document எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படினா ரெண்டு ஸ்டெப்ஸ் தான். ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படினா இந்த Python கோட் வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு python-docxங்கற லைப்ரரியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணனும். நார்மலா வந்து பைத்தான்ல ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்றது வந்து pip கமாண்ட் மூலமா தான் பண்ணுவோம். சோ எப்படி பண்ணனும் அப்படினா pip install python-docx இத வந்து உங்க எடிட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்படி கொடுக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படினா ரெக்யர்மென்ட் ஆல்ரெடி satisfied வருது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டால் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இது வந்து நீங்க நெட் கனெக்ஷனோட தான் இன்ஸ்டால் பண்ணனும். இந்த லைப்ரரி வச்சு தான் நம்ம பைத்தான் கோட் மூலமா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறோம். இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பார்த்தோம் அப்படினா பைத்தான் கோட் வந்து நம்ம எழுதணும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். சோ இதுதான் வந்து ஸ்டெப் 2. இப்போ இந்த பைத்தான் கோட்ல என்னென்ன கிளாஸ்லாம் தேவை அத பத்தி நம்ம பார்க்கறோம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்றாங்கறத நான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா மூணு முக்கியமான கிளாஸ் வந்து தேவை. ஒன்னு வந்து டாக்குமெண்ட் கிளாஸ், செகண்ட் வந்து paragraph கிளாஸ், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரன் கிளாஸ். இந்த டாக்குமெண்ட் கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கும் சேவ் பண்றதுக்கும் அப்டேட் பண்றதுக்கும் இந்த டாக்குமெண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கண்டிப்பா தேவை. அதனால இந்த டாக்குமெண்ட் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா paragraph கிளாஸ். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்னாலே paragraph இல்லாம இருக்காது. சென்டென்ஸ், paragraph இதெல்லாம் சேர்ந்து தான் வேர்ட். சோ அதனால ஒரு paragraph நீங்க கிரியேட் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா வந்து paragraph கிளாஸ் வந்து தேவை. மூணாவது வந்து ரன்ங்கற கிளாஸ். இந்த கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம ஆட் பண்ண paragraph உடைய மெசேஜை ஏதாவது நீங்க மாத்தணும், அதாவது ஸ்டைல் வந்து நீங்க ஆட் பண்ணனும் அப்படினா ரன்ங்கற கிளாஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங்கா இருக்கலாம், ஃபாண்டோட நேமா இருக்கலாம், சைஸா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபார்மேட்டிங் ஸ்டைல் ஆப்ஷன் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து ரன்ங்கற கிளாஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் கிளாஸ். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கும் அப்டேட் பண்றதுக்கும் சேவ் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். இதுல யூஸ் பண்ற முக்கியமான மெத்தட்ஸ் மட்டும் நான் இங்க கொடுத்திருக்கேன். இந்த டாக்குமெண்ட் கிளாஸ் நிறைய மெத்தட் இருக்கு. நான் அதுல முக்கியமான மெத்தட் மட்டும் வச்சிருக்கேன். அதாவது நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் தேவை அத மட்டும் நான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் மெத்தட், add_heading. இந்த மெத்தட் மூலமா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு ஹெட்டிங் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலா வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ், அதாவது ஹெட்டிங்க்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா அந்த ஹெட்டிங் உடைய லெவல், அது யூசுவலா வந்து பார்த்தோம் அப்படினா இன்டிஜர்ல தான் இருக்கும். 0 1 2 அந்த மாதிரி நீங்க வந்து இன்டிஜர் வரை கொடுத்தீங்கன்னா இதுல 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸ்ல வரும், 1 அப்படினா சின்ன சைஸ்ல வரும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த ஹெட்டிங் மெத்தட் கூட ஆப்ஷனல் தான், நீங்க வேணும் அப்படினா ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க டைரக்டா paragraphல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் ஒரு paragraph ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படினா அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படினா இந்த டாக்குமெண்ட் கிளாஸ் உடைய இன்ஸ்டன்ஸ் பில்ட்-இன் மெத்தட் add_paragraph இது வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட். சோ பொதுவா புரோகிராமிங்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங்ல இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ணனும், ஸ்டாட்டிக் மெத்தட்னா கிளாஸ் வச்சு தான் கால் பண்ணனும். இதுதான் வந்து ரூல். இது வந்து ஒரு பில்ட்-இன் இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அதாவது எதனோட மெத்தட்னா டாக்குமெண்ட் கிளாஸோட மெத்தட். இந்த மெத்தட் மூலமா ஒரு புது paragraph வந்து கிரியேட் ஆகும். அந்த paragraph வச்சிட்டு நீங்க வந்து நிறைய மெசேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் சேவ்ங்கற மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா நீங்க எல்லா ஆபரேஷனும் முடிச்சிட்டீங்க அப்படினா கடைசியா வந்து சேவ்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து பைத்தான் கோட் மூலமா வர்க் ஆகும். அப்படி சேவ் கொடுக்காம விட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஆபரேஷன் நீங்க என்னதான் பண்ணாலும் அது டாக்குமெண்டா சேவ் ஆகாது. அதனால சேவ்ங்கற மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து நார்மலா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கும். அந்த ஆர்குமெண்ட் என்ன அப்படினா நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்டை எந்த லொகேஷன்ல சேவ் பண்ண போறீங்க அந்த பாத் வந்து நீங்க கரெக்ட்டா கொடுக்கணும். யூசுவலா வந்து பாத் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும். ஒன்னு வந்து அப்சல்யூட் பாத், இன்னொன்னு வந்து ரிலேட்டிவ் பாத். அப்சல்யூட் பாத் அப்படினா நீங்க கரெக்ட்டா எந்த லொகேஷன்ங்கறத டீடைலா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்மின்ல இருந்து நீங்க சொல்லணும். C: அப்படினா C ல யூசர்ல டெஸ்க்டாப்ல அது எந்த ஃபோல்டர், அதுக்கு அப்புறமா வந்து file.docx அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இல்ல வேற லொகேஷன் D: E: அப்படினாலும் நீங்க கரெக்ட்டா சொல்லணும். அதுவே ரிலேட்டிவ் பாத் அப்படினா உங்களுடைய கரண்ட் டைரக்டரியில மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். அப்ப வந்து நீங்க ஃபுல்லா கொடுக்கணும் அவசியம் இல்ல, வெறும் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் hello.docx, test.docx ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கரண்ட் டைரக்டரியில மட்டும் சேவ் ஆகும். அதனால இத வந்து நீங்க எந்த லொகேஷன்ல வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து paragraph கிளாஸ் உடைய முக்கியமான மெத்தட். இதுல வந்து பாத்தீங்கன்னா add_run. இந்த மெத்தட் மூலமா தான் நீங்க paragraphக்கு மெசேஜை ஆட் பண்ண முடியும்.
ஒரு பேராகிராஃபில் எவ்வளோ மெசேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு மெசேஜுக்கும் இந்த add_runங்கிற மெத்தட் வந்து நீங்கள் கால் பண்ணணும். இது நார்மலாக வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும். அந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் தான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஒரு பேராகிராஃபில் மெசேஜை ஆட் பண்ணிவிட்டு அதே டைமில் ரன் கிளாஸுடைய ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் ரன் கிளாஸ், அதாவது ரன் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய மெசேஜுக்கு ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன ஃபார்மேட்டிங் அப்படின்னா ரன் கிளாஸில் வந்து ப்ரீடிஃபைன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது நிறைய இருக்குது. இதில் நான் முக்கியமான ஒரு 4 மட்டும் வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாண்ட் நேம் வந்து மாற்றணும். டிஃபால்ட்டாக வந்து கலிபிரி ஃபாண்ட் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஏரியலாவோ டைம்ஸ்லையோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் நேமு, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டுங்கிறது ரிசர்வ் வேர்டு, நேமுங்கிறது ரிசர்வ் வேர்டு. இதில் வந்து ஈக்குவல் போட்டுட்டு ஏரியலாக டைம்ஸ் நியூரோனா அல்லது வேறு என்ன ஃபாண்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து டிஃபால்ட்டாக 11 தான் இருக்கும். அதையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா font.sizeன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணால் கிடைக்கக்கூடிய மாடியூல், அந்த மாடியூல் டாட் ஷேர்டுங்கிறது ஃபங்க்ஷன், மறுபடியும் பிடிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்டோட சைஸை கொடுக்கணும். டிஃபால்ட்டாக 11 இருக்கும். இங்கே வந்து நீங்கள் 14, 15, 16ங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டோட சைஸை மாற்றணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜை வந்து போல்டாக மாற்றணும் அப்படின்னா object.font.boldல ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா போல்டாக மாறிடும். அதுவே இத்தாலிக்காக வேணும் அப்படின்னா இத்தாலிக் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இத்தாலிக்காக மாறிடும். இன்னும் இதில் நிறையா ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்குது. நான் இதில் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து முக்கியமான அந்த 3 கிளாஸஸ், அந்த 3 கிளாஸஸ் இருக்கிற முக்கியமான மெத்தட்ஸ். இப்போ வந்து வாங்க நான் உங்களுக்கு வந்து லைவ் டெமோவாக காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து பைத்தான் லேபில் இந்த ஒயிட் டெமோங்கிற டைரக்டரியில் இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். wordpy.demo.py கொடுக்குறேன். டெமோ கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைப்ரரி மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இம்போர்ட் த லைப்ரரி. அதுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட்டுங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு டாக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட் உருவாக்குறதுக்கான முக்கியமான மாடியூல் இதுதான். அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் த ஆப்ஜெக்ட் ஃபார் டாக்குமெண்ட் கிளாஸ். அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் கொடுத்துக்கலாம். டாக்ஸுங்கிறது மாடியூல், இதில் டாக்குமெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டே கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் வந்து வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் த ஹெட்டிங். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா object.add_heading இதில் போயிட்டு இப்போ நான் வந்து பைத்தான் டியூட்டோரியல்னு கொடுத்துக்கிறேன். கமா போட்டுட்டு லெவல் வந்து இண்டிஜராக தான் இருக்கணும். 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் வரும். மற்றனா 1 அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து மாறும். அதுக்கப்புறம் add the paragraph. ஒரு பேராகிராஃபில் நீங்கள் நிறைய மெசேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேராகிராஃப் ஆட் பண்ணுறதுக்கு இன்சர்ஸ் மெத்தட் தான். ஸோ object.add_paragraph. இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் தான் பேராகிராஃப் ஆப்ஜெக்ட் p1. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா add the message 1 to paragraph. அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஒரு ஃபஸ்ட்டு மெசேஜ் ஆட் பண்ண போகிறேன். p1.add_run. இந்த add_runங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நீங்கள் மெசேஜை ஆட் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு பைத்தானை பற்றி எழுதுறேன். ஸோ பைத்தான் is an object oriented high level popular IT language அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஆட் ரன் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மெசேஜை பேராகிராஃபை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரன் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. அப்போ ரன் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் R1 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ R1 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து கலிபிரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து 11 தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா
இந்த ஃபார்மேட் வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். add the format to the first message. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெசேஜ் மட்டும் நான் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறேன். ஃபாண்ட் நேம் இப்போ வந்து நான் ஏரியலில் கொடுக்குறேன். ஏரியல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றுறேன். ஸோ சைஸை மாற்றுறதுக்கு நம்ம இந்த லைப்ரரியுடைய மாடியிலே யூஸ் பண்ணோம். டாக்ஸு ஷேர்டு டாட் பிடின்னு ஒரு ஃபங்க்ஷன். பி வந்து கேப்டல். இதுக்கு வந்து நான் 15 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் போல்டாக மாற்றணுமா அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து போல்டு வந்து நீங்கள் சிம்பிளாக ட்ரூ கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கப்புறம் இத்தாலிக்கு வேணும்னா கூட நீங்கள் இத்தாலிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ட்ரூ கொடுக்கணும். இப்போ வந்து இது ஒரு மெசேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இன்னும் 2 சாம்பிள் மெசேஜ் ஆட் பண்ணுறேன். ஆட் த செகண்ட் மெசேஜ். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேராகிராஃபோடைய ஃபஸ்ட் இதான் நம்ம பேராகிராஃப் கிரியேட் பண்ணோம். அந்த பேராகிராஃபோடைய டாட் ஆட் அண்டர்ஸ்கோர் ரன் அதில் வந்து திஸ் இஸ் த செகண்ட் மெசேஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு நீங்கள் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா R2ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம ஃபார்மேட் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட் த ஃபார்மேட் டு செகண்ட் மெசேஜ். இப்போ R2 டாட் ஃபாண்ட் டாட் நேம். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம்ஸ் நியூரோனை வந்து அப்ளை பண்ணுறேன். இன்னும் நீங்கள் நிறைய ஃபாண்ட்டோட நேம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் அதை காம்போ பாக்ஸில் ஒரு நிறைய ஃபாண்ட் நேம் வரும். அதை நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் செட் த ஃபாண்ட் சைஸ். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் டாட் சைஸ் டாக்ஸ் ஷேர். இதுக்கு வந்து நான் சைஸ் வந்து 13 கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் போல்டு பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து தேர்ட் மெசேஜ் ஆட் பண்ணுறேன். ஆட் த தேர்ட் மெசேஜ் டு த ஃபர்ஸ்ட் டு த பேராகிராஃப் 1. ஒரே ஒரு பேராகிராஃப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பேராகிராஃபில் 3 மெசேஜ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R3 ஈக்குவல் டு P1 டாட் ஆட் அண்டர்ஸ்கோர் ரன். This is the third message. இப்படி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து ஃபார்மேட் வேணும் அப்படின்னா இந்த R3 ரன்னுங்கிற கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக சேவ் பண்ணுறது வந்து சேவ் த வேர்ட் டாக்குமெண்ட். சேவ் த வேர்ட் டாக்குமெண்ட் இன் டார்கெட் லொக்கேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த நம்ம ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸ், அதாவது டாக்குமெண்ட் கிளாஸை தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் சேவில் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் நேம் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ நான் வெல்கம் டாட் டாக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் வேலிடேஷன் ஏதாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துங்கிற கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா check the validation page dot path dot exist ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த exist மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ் மெசேஜ் கொடுத்துக்கலாம். நியூ வேர்ட் டாக்குமெண்ட் as created சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து நோ வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட்டட் அப்படின்னு நீங்கள் வந்து மெசேஜை கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கோட். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறது வந்து டாக்ஸ். இந்த லைப்ரரி வச்சு தான் நம்ம என்டையர் ஆப்ரேஷனும் பண்ணப்படும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்டிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து நீங்கள் பேராகிராஃப் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ஆப்ஜெக்ட் ஆட் பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஆட் ஆகிடும். அந்த ஒரு பேராகிராஃபில் நீங்கள் எவ்வளோ மெசேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெசேஜை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் அண்டர்ஸ்கோர் ரன்
இதில் வந்து நீங்கள் மெசேஜை கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஒரே டைமில் பேராகிராஃப் மெசேஜ் ஆட் பண்ணுறதோட ரன் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணணும். அந்த ரன் கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் ஃபார்மெட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக ஃபார்மெட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்மெட் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக கலிபரி ஃபாண்ட்டும் அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து 11 மட்டும்தான் காமிக்கும். அதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ஃபார்மெட்டிங்கை யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இது வந்து செகண்ட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேர்ட் மெசேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் தேர்ட் மெசேஜ் எதுவுமே ஃபார்மெட் கொடுக்கல. கடைசியாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ்ங்கிற மெத்தட் கொடுக்கணும். இது டாக்குமெண்ட் கிளாஸோடைய இன்சர்ட்ஸ் மெத்தட். ஃபைல் நேம் வந்து நீங்கள் எதாவது கொடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்பேஸ் document object has no add paragraph. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட் டாக்குமெண்ட் ஹேஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் டைரக்டரியில் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா welcome.docx அப்படின்னு வந்தது. ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்பிளைன் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா பைத்தான் டியூட்டோரியல் ஹெட்டிங்காக கொடுத்தோம். ஸோ பைத்தான் டியூட்டோரியல் ஹெட்டிங் வந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபோட ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஹை லெவல் லாங்குவேஜ்னு கொடுத்தோம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் 15 காமிக்குது. இங்கே நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஏரியல் 15 தான் கொடுத்துருக்கோம். அடுத்த மெசேஜ் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா திஸ் இஸ் த செகண்ட் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த செகண்ட் மெசேஜ்னு வந்திருக்கு. இப்போ இதனுடைய ஃபாண்ட் வந்து பார்த்தோம்னா டைம்ஸ் நியூ ரோமன் 13 கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இங்கே டைம்ஸ் நியூ ரோமன் தான் கொடுத்துருக்கோம், 13 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த தேர்ட் மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். இதில் நான் எந்த ஃபார்மெட்டும் செட் பண்ணல. அப்போ நீங்களே பாருங்கள், இதுதான் வந்து டிஃபால்ட் ஃபாண்ட். இந்த டிஃபால்ட் ஃபாண்ட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. கலிபரி அதாவது கேம்பிரியா அந்த டிஃபால்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இந்த அலைன்மெண்ட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைன் போட்டுருங்க, /n. இது வந்து ஒரு /n. இதுக்கு /n தேவையில்லை, /n போட்டாலும் ஓகே தான். இப்போ இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ மறுபடியும் ரீரன் பண்ணுறேன். welcome.docx இருக்குது. ஸோ அதை வந்து ரிவீல் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து லைன் வந்து நியூ லைனில் வந்து போகுது. இப்போ நான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியலுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஏரியல் ஃபாண்ட் வந்து 15 கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வருது. அதே டைமில் போல்டும் கொடுத்துருக்கேன், இட்டாலிக்கும் கொடுத்துருக்கேன், ரெண்டும் காமிக்குது. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டைம்ஸ் நியூவில் 13 கொடுத்துருக்கேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கேம்பிரியா 11 வந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைத்தான் கோடு மூலமாக ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து இஃப் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வேலிடேஷனோட வருது. சப்போஸ் இங்கே நீங்கள் ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ நோ வேர்ட் ஆகணும். ஏன்னா நம்ம இன்வாலிட் ஃபைல் கொடுத்துருக்கோம். வேலிடான ஃபைல் வந்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து நம்ம வேலிடேஷனுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் அதாவது பைத்தான் கோடு மூலமாக ஒரு அழகான ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலமாகவே கிரியேட் பண்ணியாச்சு. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கோடை சாம்பிளாக வச்சுட்டு ஒரு பெரிய அப்ளிகேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். லெட்டர் ஜென்ரேட்டர், ரெசியூம் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷனும் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.